நல்ல செகப்பா இருக்குது ஒண்ணு. ரெண்டாவது யாருன்னே தெரியாத பொண்ணை கூட்டு ராகுல. அந்த ஆன்டிக்கு வயசு கல்யாண வயசு வந்துருச்சு. ஆனா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவனை பண்ணிட்டு போயிட்டான். இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன வச்சு பண்ணணும்? உன்னை பெத்ததுக்காக நான் ரொம்ப ப்ரௌனா இருக்கு. கல்யாணம் பண்றதுக்காக நான் செத்து சாக வேண்டிய சூழ்நிலை. இந்த விளையாட்டுக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் காட்டுவான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் காட்டுறேன். ஒன்னும் இல்ல 3 வச்சுன்னு இருக்கிறேன். உனக்கு எது பிடிச்சிருக்குதோ நான் போய் கல்யாணம் பண்ணி தான் மட்டும் போயிட்டே இருக்கிறான் திரும்ப. அமைதியா வாங்க. ராகுல் தூங்கிட்டு இருக்கான். என்ன கபி லைட் போட்டேன். ஏன் ஃபேனுக்கு போன பார்த்துங்கிறான் மரம் அடிக்கிற மழைக்கு. ராகுல ராகுல கபி பாப்பா எழுப்பு. பாப்பா எழுப்பு. ராகுல அப்போ சேர்ந்துக்கிறாள். ஏய் பூக்கி நச்சு என்ன பண்ற? ராகுல அப்போ சேர்ந்துக்கிறாள். ஒரு விஷயம் பேசணும். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தயவு செஞ்சு கொஞ்சம் ஏந்து உட்காந்து நல்லது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உனக்கானது மட்டும் இல்லை, எனக்கானது மட்டும் பேச போகிறது இல்லை. இது வந்து குடும்பத்துக்காக பேச போகிற விஷயம். உங்களுக்கு உடம்பு சரின்னு தெரியும். தெரிஞ்சுமே உட்காந்து காரணம் நீ புரிஞ்சு. நீ ஏன் பேசுமா? ஏன்னா அது நீ தான் பேச கரெக்டாக இருக்கும். தூரத்து சொந்தம்டா. சரிம்மா. தூரத்தை சொந்தத்தோடயே சொந்தம். உங்க பெரிய பையனுக்கு கொடுக்குறோன்னு வாக்கு கொடுத்தேன். ஆனா பெரிய பையனுக்கு கொடுக்க முடியல. ரெண்டாவது பையனுக்கு காது கொடு அப்படின்னு கேக்குறாங்க. கல்யாணம் பண்ணி வை சரி அப்படின்றாங்க. நீங்க சரி அதுதான் உங்ககிட்ட பேசலான்னு விளையாடாதம்மா. டைம் இருக்கு. ஏன் விளையாடாதன்ற? என்ன நாமா வயசு கல்யாண வயசு ஆயிடுச்சுடா உனக்கு. இதெல்லாம் போய் இப்போ வந்து சரிம்மா சாதம் வச்சுட்டு வா. பொண்ணு கேட்கறதெல்லாம் போய் இப்போ வந்து மாப்பிள்ளை கேட்கறவங்க வந்துக்கிறாங்கன்னு யோசிச்சு பாரு. மாப்பிள்ளைகளும் இதெல்லாம் டிமாண்ட் இருக்கு இப்போ. அதுவும் இந்த மாதிரி நல்ல பையன் இல்ல பொண்ணு அப்படி கில்லனா ரத்தம் சுன்ற அளவுக்கு செகப்புடா. அழகா இருக்கும்டா. சூப்பரா. சரி ஓகே என்ன சொல்ற? சரிம்மா அம்மா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. என்னம்மா பேசுறீங்க? ஏமா ஏன்டா வேலைக்கு ஆகாது? வேலைக்கு ஆகாதுடா. உனக்கு நீ என்ன சொல்ற? என்ன எதிர்பார்த்த? நல்ல செகப்பா அழகா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும் பொண்ணு தான் நான் சொல்றேன். சின்ன வயசுல ஏதோ கல்யாண முகத்துல அப்ப எதிர்பார்த்தது அது வேற. இது கல்யாண முகம் கல்யாண வயசு தானடா. யாருன்னே தெரியாத பொண்ணை கூட்டு ஏய் ராகுல ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல. இந்த பாரு சரியாடா நம்பவ நல்ல சவரம் போட்டு கொடுப்பாங்கடா. இல்ல பணக்காரு நல்ல செகப்பா இருக்குது ஒண்ணு. ரெண்டாவது வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? சரி ஒரு நிமிஷம் நீ போட்டோ பாத்து போடா நான் பார்த்தேன். என்ன எதிர்பார்க்கறேன்? இதே பாரு நான் போட்டோ பார்த்தா நல்லா இருந்துச்சு பொண்ணு. டேய் நீ போட்டோ பார்த்து நீ வந்து சின்ன வயசுல என்கிட்ட சொன்ன பத்தியா தடவை? நான் சின்ன வயசுல சொன்னது அதெல்லாம் சொல்ல சும்மா ரெடி. அது இல்லறல நீ நானும் ஒரு தடவை இசை படம் பார்த்து போனோம். அப்போ அந்த ஹீரோயின் மாதிரி வேணும்னு கேட்டியே. இப்ப வேறடா இசை மீ இது அது வேற. அதெல்லாம் இல்லம்மா. எந்த ஹீரோயின் மாதிரிடா? அவங்க இப்ப ஃபீல் சும்மா ரெடி. ரைட் சாமிமா சீக்கிரமா பேச கூடாதுடா. வேர்ட் வாங்க. சரி அப்போ இப்போ நீ எப்படி எந்த மாதிரி இப்போ பொண்ணு எதிர்பார்க்கற? எந்த மாதிரி நான் மனசு பிடிச்ச மாதிரி பொண்ணு அப்படியே ஒரு இடத்துல பார்த்து வச்சிருக்கேன். எங்க பாத்துக்கற? நான் குத்த வாக்கு என்ன ஆகுது? ஓ ஏன் ஒரு உன்னை பெத்த எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறதுக்கு இல்ல அப்படி இல்ல. வளப்பனா படிக்க வைப்பனா இது வரைக்கும் தெரியாதா? தெரியாது. அழுத்த ஆளாக்கணும். பொண்ணை மட்டும் நீ பாத்துனா எப்படி அது? அவ பொண்ணு அம்மா நான் எதுக்கு இருக்கறேன்? அவ இது வரைக்கும் அந்த பொண்ணை வச்சு 10 வீடியோ போட்டுருப்பான். ஊரா சுத்திங்கறா உனக்கு தெரியல. எந்த பொண்ணை வச்சு வீடியோ போட்ட? வீடியோ பாக்குறது இல்ல நீ? டேய் உனக்கு தெரியாது எனக்கு. அவன் பொண்ணு ஒரு பொண்ணு சுத்திங்கறானே. உனக்கு திரும்ப தெரியாதா? என்னடா ராகுல்? அவங்க சும்மா சொல்லுறாங்க. அவங்க வேற இல்ல. மா யாருமா வாக்குறதுலாம் குடுச்சு சொன்னா? நீ யாருக்கு விளையாடாதமா நீ வேற யாருக்கு? இல்ல அதெல்லாம் விட்டுரு. அந்த பொண்ணு கிட்ட ஏன் பேசலாம்? நீ ஏன் சொல்ல? அந்த பொண்ணு எடு பண்றீ? ஐயோ நானா? खत्म. அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்குது. பணக்காரத்துக்குமே பணம் மனசுக்கு பிடிச்சி புரியுதாமா? சும்மா பணம் பணம் நகநட்டு உனக்கு தேவைப்பட்டா இல்ல எனக்கு தேவைப்பட்டா தெரிய மாட்டேன். சொல்லட்டுமா இந்த சரி
நானும் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் ஆனா அப்புறமா உனக்கு தெரியல வேற ஒரு வேற ஒரு விஷயம் கையாள வேண்டிய என்ன பார்க்க முடியாது. ராகுல் காதலிச்சவங்க எல்லாருமே காதலிச்சவங்க தான் கை பிடிக்கணும், அது ரொம்ப கம்மி ராகல. ஓகேவா? அப்படி இல்லனாலும் வாழ கத்துக்கணும் உன்ன மாதிரி. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, வாக்குறுதி யார் கொடுக்க சொன்னா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்ப நீ என்ன அண்ணி கல்யாணம் பண்ணா, நீ அந்த சிறுகாணி தான் அருகாணியா கல்யாணம் பண்ணிருக்கணும் போயிட்டு. சிறுகாணி அருகாணியா? ஆமா, அப்படிதான் இருக்கும். நீ சொன்னிய சுண்டி விட்டா ரத்தம் வருமா, ரத்தம் விட்டா சுண்ட வருமா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. ராகல என் டேஸ்ட் வேற உன் டேஸ்ட் என் உயிரோட நீ விளையாடாத. உன்னை பெத்ததுக்காக நான் ரொம்ப ப்ரௌனா நீ கல்யாணம் பண்றதுக்காக நான் செத்து சாக வேண்டிய சூழ்நிலை. இந்த விளையாட்டுக்கு அவன்கிட்ட நான் பேசுற ஃபோன் பண்ணி கூட நான் செத்தா பரவாயில்லை. இல்ல ராகல மெயின் காரணம் இந்த மானா ராகுலே ஒரு தடவை அந்த பொண்ணை பாரு. ஆவாதுமா. பிடிச்சிருந்தா அந்த பொண்ணை பாரு. பிடிக்காதுமா. எப்படிமா ஒரு வாட்டி பார்த்தா சினிமா நான் சொல்றேன், பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றேன். ஆமாண்டா, அப்படி பார்க்காம ஒரு பொண்ணை ரிஜெக்ட் பண்றது எவ்வளவு தப்பு தெரியுமா ராகுலே? நான் என்ன சொல்றேன்னா, பொண்ணை ரிஜெக்ட் பண்றது பாரு எவ்வளவு அவமானம் தெரியுமா அந்த பொண்ணுக்கு. அம்மா அந்த பொண்ணு எனக்கு கேட்காம யாருமா ஃபிக்ஸ் பண்ண சொன்னா? அவனுக்கு முடிவு பண்ண பொண்ணுடா. அவமானம் அது அந்த கரையை உன்ன வச்சு துடைக்கலான்னு பாக்குறான்டா. இந்த பாரு, இந்த பாவத்தை என்ன வச்சு துடைக்கிறது, இந்த கரையை என்ன வச்சு துடைக்கிறது, இதுக்கெல்லாம் என் வாழ்க்கை பண்ணி வைக்க வேணாம். எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவெடுக்க முடியாது. நீயே சொல்லு, இந்த பொண்ணு என்ன குறை? ஆகாஷ் சொல்லு, இந்த பொண்ணுக்கு என்ன குறை? இவ்வளவு சீரியஸா பேசுங்க ராகுலே. ஆகாஷ் நடு சாக வச்சிடாதீங்க என்ன. ராகுல நீயே சொல்றா இல்ல விளையாடுறீங்களா மூணு சேர்ந்து? டேய் பொண்ணு ஆன்ட்டி மாதிரி கேள்விடாது. ஆக்சுவலா அப்படிலாம் சொல்லக்கூடாது. சின்ன வயசுல ஆகுது, காயமெல்லாம் படுத்தக்கூடாது. எனக்கு காயப்படுத்துறீங்கம்மா. என்ன ஒண்ணு நல்ல பொண்ணு தான், பட் 4 மாசம் முகாமாயிடுச்சு. சாம்பார் அப்ப எனக்கு யாரால இது மாதிரி சொல்லி அவங்க அம்மா கிட்ட அடங்கம்மால அந்த ஆன்டிக்கு வயசு கல்யாண வயசு வந்துருச்சு. ஆனா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவனை பண்ணிட்டு போயிட்டான். இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன வச்சு பண்ணணும்? ஏண்டா ஒரு 4 month பிரெக்னன்ட்க்கு ஒரு தியாகம் தானே. மனசாட்சி இருக்காமா? வயித்துல உசுறு கொடுத்தா எங்கயோ மயிரான்னு போயிட்டான். ஏன் உயிரை அம்மா வாங்குறீங்க? உசுறு கொடுத்தவனுக்கு ஒரு உசுறு கொடுக்க கூடாதா நீ? உசுறு கொடுக்க முடியாது, மயிறு கொடுக்க முடியாதுமா. தம்பி கஷ்டப்பட கூடாது. இந்த அற்புதமான ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இது எஃபோர்ட்டே போடாம 6 மாசத்துல அவுட்புட். யோசிச்சு பாரு இதை பத்தி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இன்புட் அவுட்புட் பத்தி உனக்கு தெரியாதா? என்னடா ராகுல் வீடியோ எல்லாம் போடுறேன். டேய் நான் அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவேன்டா. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்கிட்ட விட்டா நானும் இன்புட் அவுட்புட்டாக கரெக்டாக போட்டு கொடுத்துருவேன். எவனோ பண்ண கோடிங்க்கு நான் எப்படிமா ஓனர் ஆக முடியும்? விளையாடாதீங்க. உங்க சொந்தத்தெல்லாம் நீ அவங்க தூரம் தூக்கி வச்சுக்கோ. என்கிட்ட வராது. என்னது தலைப்புள்ளியா போகாதீங்கம்மா. இல்ல கைட்டுமா குடும்பம் தந்துறேன். கொடு அதெல்லாம் வேணாம். சும்மா விளையாட வேணாம். இது பண்ணி இல்லம்மா, நீ வந்து இப்ப இதான் வேலைக்கு ஆகாது. அவங்க அப்பா அம்மா எவ்வளவு காப்பா கிட்ட அழுது பேசாம தெரியும் உனக்கு. அந்த பொண்ணு வந்து எவ்வளவு என்ன கஷ்டப்பட்டது தெரியும். நல்ல குடும்பம். ரத்தத்தை சுண்டி விட்டா சுண்டம். பணக்காரு வேற என்ன வேணும்? நான் வாழ வேணாம். உயிரோட இருக்கும். நம்ம ஆஃப்டர் மேரேஜ் கஷ்டப்படாம வாழலாம்டா. கஷ்டப்படாம அற்புதமா வாழலாம். வாழும் போதே செத்துடலாம். வாழ போறது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா? எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். உழைக்காம வாழலாம். உட்காந்து மனசு பிடிச்ச மாதிரி இருக்கணும். புரியுதா? சும்மா பெத்தவங்களுக்கு வேலைக்கு அந்த மூஞ்ச பாத்தியா? நீ எப்படி இருந்துச்சு பாத்தியா? மயிர் வேலைக்கு ஆகாது. நான் போய் இப்போ ஃபேன் ஆஃப் பண்றேன். அதுக்கு முன்னே நம்ம வந்து ஒரு லெட்டர் எழுதிடலாம். எங்க பேப்பர் பண்ணது நிமிஷம். ஆமாடா நான் செத்துறேன். எழுதிக்கு செத்துறேன். எதுக்கேவா நீங்க பண்றது ஓவரா இருக்குமா? சீரியஸா சொன்னாமா? நான் உயிரோடவே இருக்கு விருப்பப்படலடா. செட்டே ஆகாது. நல்லா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா பார்த்து தான் சாகணும் இருந்தேன். முன்னாடி செத்துறேன். உனக்கு கல்யாணம் பண்ணா வேற பொண்ணு நான் பாக்குறேன்மா. நான் சொல்றது நீ எழுதுடா. உனக்கு பொண்ணு வேணா கிட்ட இருக்கு. லிஸ்ட்ல இருக்குமா கிட்ட? அப்போ இது வேணாமா? எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். நீ எழுதாதடா. இரு லே
10th வரைக்கும் தான் கையெழுத்து அழகாச்சு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் தான் வந்து தமிழ் வர மாட்டேங்குது. நீ ஜெயலட்சுமி கிட்ட கொடு, முன்னாடி அழகா எழுதுவா. முன்னாடி கிட்ட கொடு. இதெல்லாம் இது ஐயா கோயிக்கு முன்னாடி ஒத்துக்கடா ராகுல். ஐயோ மனசாட்சியில பேசுறீங்க பாத்தீங்களா? இப்போ உங்களை ஆகாஷ் பட்டு மாமா இல்லைன்னா வேற கல்யாணம் பண்ணிருப்பீங்களா? அதுமா உனக்கு புரியுதாமா ஒன்று சொல்றது? அதெல்லாம் உனக்கு இப்போ நான் உடனே கல்யாணம் பண்ணேன். என் ஃபோனில் என் ஃபோன் சார்ஜ் எடுங்க எடுத்துன்னு வரேன். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் காட்டுவான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் காட்டுறேன். 1 இல்ல 3 வச்சுன்னு இருக்கிறேன். உனக்கு எது பிடிச்சிருக்குதோ நான் போய் கல்யாணம் பண்ணி 3 வச்சுக்கிறியா? ஏடா ஃபோன் சிப்கால போடு வச்சுக்கிறியாடா? 3 கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்ற பதிலா ஒரு அம்மாட்ட சொல்வாங்களா? கேர்ள் ஃப்ரெண்ட் நார்மல்மா. வாராயோ தோணி காதல் செய்ய தோணி இல்ல அது வாராயோ 3 வைப் செட் ஆகாதுமா. ஆஃப்டர் மேரேஜ் வைப் இருந்தா தான் 2 பேரும் ஒண்ணா இருக்க முடியும். ஆஃப்டர்னா அடுத்துன்னு சொல்வாங்க. அடுத்து கல்யாணத்துக்கு பிறகு எனக்கும் அவளுக்கும் இதுக்கு இருக்கும் பொருத்தம் மனதளவிலும் உடலளவிலும் ஈக்குவலாக இருக்கணும். அப்பதான் அந்த இது நல்லா இருக்குமா. 6 மாசத்துல அப்பா ஆகுற பாக்கியம் யாருக்குடா கிடைக்கும்? விளையாடாதீங்க போமா. அவ வாரிசு இல்லாம இருக்கிறாங்கடா. தியாகம் பண்ண போறேன். என்னால போட முடியாது. வேணாமா சொல்றேன். சொல்லு. நான் பண்ண நினைச்சேன்னா நேத்துக்கு உலகத்துல உலக மக்கள் தொகை அதிகமா இருக்கும். நான் சொல்லல தமிழ் தற்கொலை பண்ணி சார மாதிரி இருக்கும். தமிழ் அருமையா எழுதணும். யாரு வாசிக்கியாரு? பொண்ணு பேர் வாசிக்கியா? எல்லாம் வாசிச்சு வச்சிருக்கான். பாக்கும்போது தெரியும். பாரு ராகுல். சந்தேகம் எப்ப இருந்துச்சுன்னா லாஸ்ட் 1 வாரமாவே எங்க அத்தை தூரத்து சொன்னோம் பொண்ணு ஒண்ணு கேட்டே இருக்காங்க ராகுல். எனக்கு தேவஸ் அப்ப இதுக்கு தேவையான டாபிக் வந்து யோசிச்சேன். ராகுல் எனக்கு சந்தேகமா இருக்குது. உங்க அண்ணா வாசுகி விடாதீங்க. அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆகுது. பேர் ஆகாஷ்னு இருக்கு. யாரோமா செட் ஆவறமல்ல சொல்லுமா. வேற ஆப்ஷனே இல்லமா. வெச பாட்டில கூட வாங்கி வச்சுக்கனாடா. குச்சி செத்துலானா கூட. பிரம்மாஸ்திரத்தை கையில எடுமா. ஜோபில வச்சிருக்கானே. ஏய் போடா டேய் விளையாடாதீங்க. நடிதே செஞ்சு போங்கடா. தூக்கு போட்டு தொங்குமான்றியா ஒரு அம்மா. ஐயோ நான் அப்படி சொல்ல மாட்டானே. கேள காமிக்கிது பார்த்தா. இல்ல அடி சொல்ல மாட்டானே. புடவை ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம்னு மாட்டானே. நீ போய் தூக்கு போட்டு சாவறடா. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போனே எது பா. சும்மா ஃபன் பண்ணமா. உங்களுக்கு புரியுதமா? சீரியஸா பேசுமா. இங்க பாரு ஓப்பனா சொல்லிட்டுமா. கல்யாணம்ன்றது 2 மனம் ஜாயிண்ட் ஆகுறது. அது உனக்கே தெரியும். என்ன சொல்றா? திரும்பி சொல்றேன். நீ வாக்கு கொடுத்தன்றது எனக்கு சின்ன வயசுல தெரியும். மனசு சவரண்டா வச்சு ஜாம் 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 வாழலாம்டா. எனக்கு ஜாமு வேணாம், பட்டர் வேணாம், எதுவும் வேணாம். நான் ஒண்ணே ஒன்று சொல்லட்டுமா? குழைக்கு தெரியல ஆகாஷ். அவனுக்கு ஜெயலட்சுமி நீ ஏன் சொல்லக்கூடாதா? ஆமா அவன் வேற நம்மம்மா 2வது கல்யாணம் பண்ணிடுறேன். ஏன்டி அவ பேச மாட்டான். அதுக்கப்புறம் நீ பண்ணி கூட ஆகாஷ் கன்வின்ஸ் பண்றேன்னா ஆகாஷ் என்னது நீ பண்ணி கூட ஆகாஷ். 200 சவரன் எங்க அம்மாக்கு தேவை. 200 சவரன் சவரன்டா. 200 சவரன் ரைட். அம்மா இது நீ ரொம்ப தப்பு. நான் அப்புறம் அப்பாவுக்கு பார்க்க வேண்டியதா இருக்கும் மாப்ள. நாதே அப்பா கட்டி வச்சிரு. இல்ல அப்பா கட்டி வச்சிரு. ஐயோ உன் தேவை 200 சவரன் கட்டி வச்சுக்க முடிஞ்சு. உன் கை கொண்டு எல்லாமே பாரு பையனா இல்ல. அப்பனா சொல்லுமா நான் ஆல்ரெடி அப்பா ஆயிட்டேன். ஏய் ஐயோ என்னடா இது? டேய் ஏய் ஏப்டானே. ஏய் இத்ரா என்னமா பின்ன அப்பா ஆயிட்டே ஏந்திர மேல. சும்மா தான சொல்றேன். நீ அடிக்கடி பைக்ல போகும்போது யோசிச்சேன் நானு. அப்பப்போ பைக்ல வெளிய போகும்போது யோசிச்சேன். அவ எப்படி அம்மா வாடா சாகைட்டான். இந்த மாதிரி இவன் சாகைட்டான். சாகைட்டானா? அவ எப்படி அம்மா ஆனாலும் நான் அப்பா ஆயிட்டே சொன்னா இருக்குது. ராகுல் சாகடிச்சிடாத வேணாம். நான் சாகலாம் அடிக்கிற. உங்களுக்கு புரியுதா சொல்றது? இது இல்லனா புடவை ஃபேனுக்கு சாகத்துக்கு பதில் சொல்ற ராகுல். அப்பா ஆயிட்டியா? இது அப்பா நான் சாகத்துக்கு. சரி விளையாட வேணாம்டி ப்ளீஸ்டா. அவமான தாங்கவே நான் தான் சாகணும். சொல்லு மா. எப்பமா நல்லா தான மேல போன மாசம் வரைக்கும். அப்ப எப்படி திடீர்னு அப்பா வானே? அந்த புனி சட்டன்னு எப்படி அப்பா அம்மா ஆனா? அது எப்படி காரணம் யாரோ இது. அதுதான் உன்னை தியாகம் பண்ண சொல்றேன். தியாகம் பண்றது போமா. சும்மா போனடி போட. ஐயோ அம்மா போறேன். எங்கம்மா? அம்மா கவி வாடா. சீக்கிரம் வா. அங்க பாரு அம்மா போகுது பாரு. தான் கூட போயிட்டே இருக்கறாமா திரும்ப. ஏய் ராகுல் கவி கூப்பிடு. பாபா போகுது பாரு. பாபா போகுது பாரு. குடு. கைஸ் ராகுல் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டா கைஸ். அப்பயே நான் முடிக்கலாம்னு பார்த்தேன். எங்கள் அம்மா தான் ரொம்ப ஓவராக சீனை போட்டாங்க.
எங்க போய் நீ பாட்டான் ஏன்னா அம்மா ஏற்கனவே உனக்கு என்ன பிளான் பண்ணிச்சுன்னு தெரியும். ஆனால் அது மேரேஜ் பண்ணிட்டேன், லவ் மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்காக என் தலையில் அவங்க அந்த சபதம் சொல்லி வச்சுட்டேன், பேசி வச்சுட்டேன். அது என்கிட்டலாம் வேலைக்காது. சரி பண்ண முடியல எனக்கு இங்க வேணாம் நம்ம உள்ள பேசிக்கலாம் வா. வெளியே வா, வேணாம் எல்லாம் பார்ப்பாங்க. அம்மா மாட்டிப்பேன், இது பண்ணிப்பேன், ஹேங் பண்ணிப்பேன். எனக்கு கல்யாணம் பண்ணா என்ன பிளாக் மீட்டா? சரி வா, புரியுது. மழை பெய்யுது, வா உள்ள போலாம் வா. யாரு கேட்டு எல்லாம் முடி கொடுக்க சொன்னா? பூமர் தொகை டென்ஷன் ஆகுது. யாரு கேட்டு முடி கொடுக்க சொன்னா? என் பையன் ஒண்ணுக்குதான்னு சும்மா 1947 இந்தியா ரிலீஸ் ஆனதுல அப்படியே போயிடுவேன். தெரியும் நீ சமாளிப்பண்ணு. சும்மா வாடா. சரி சாரா. ஏண்டா இதுக்காடா கோச்சிங் போவே? கபி பாப்பா பாரு, வீடு விட்டு ஓட்டான். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஆகல ஒன்றும் இல்லை. அப்படியே இங்கே வா, ஒரு நிமிஷம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ், திஸ் இஸ் சர்ப்ரைஸ். டடன் 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 டடன். இதுக்காடா கோச்சிங் ஓடனே மயில் நஞ்சு இப்படியே ஓடுவாங்க. இன்னொரு கேமரா இங்க நீ கண்டுபிடி பாப்போம். 100 சவரம் வருது. கபில் எங்க கண்டுபிடிச்சதான் பயம் எனக்கு. சீரியஸாவே ஓடணும் நினைச்சிட்டேன். இடி இடிக்குது, மழை பெய்யுது. காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன். ஃபுல்லாவே நஞ்சு போச்சு ட்ரெஸ் எல்லாம். டேய் நான் ஒரு சாரி சொல்றேன், ரொம்ப காண்டங்கறான் அவன். ராகுல், சாரி ராகுல், மன்னித்து விடுங்க இந்த தாயை. கோச்சுக்காதீங்க. சரி, காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்க. காம்ப்ரமைசன் ஐ மீன் சமாதானம் இல்லையா? சரி, இதை பற்றி நீங்க உங்களுடைய எந்த கருத்தும் இல்ல. அவங்ககிட்ட கருத்து பேசி முடிச்சு. ஒரு ஆணுக்கு இவ்வளவு மன கஷ்டம்னா ஒரு பெண்ணுக்கு போஸ்ட் பண்ண என்ன ஆகும்? ஃபீல் ஆயிடுச்சு. அது நீ சொல்றல, ஒரு பெண்ணா இருந்தா ரொம்ப கஷ்டம் இல்ல? ரொம்ப கஷ்டம். ஒத்துப்பாங்க. போஸ்ட் பண்ணா இந்த அளவுக்கு போஸ்ட் பண்ணா அந்த பொண்ணு தூக்க தான் மாட்டேன். அது பேசுறதுல ஒரு பையனுக்கு இவ்வளவு மன உளைச்சல் அப்படின்னு ஏற்பட்டு விட்டது. அவர் பேச விரும்பவில்லை. இருந்தாலும் ஒரே ஒரு கருத்து, ஒரு ஆம்பளை பிள்ளையே இவ்வளோ டார்ச்சர் பண்ணி ஒரு பெண்ணை கர்ப்பமாக இருக்கிற பெண்ணை திருமணம் செய்ய சொல்கிறோம். அழகாக இருக்குது, சவரம் அதிகமாக போடுறாங்க அப்படின்னு. அதே ஒரு பெண்ணுக்கு ஏழ்மைய காரணமா வச்சு, பெண்ணுடைய ஏழ்மை, ரொம்ப ஏழப்பட்டவங்களா இருந்து கேமரா வந்துச்சு சொன்னாதான் தெரியும். நிறைய சவரம் அவங்களே போட்டு கட்டிக்கிறாங்களா? சவரனே போட தேவையில்ல, கன்னியாதானமா உங்க பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாங்க, நீங்க பொண்ணை மட்டும் அமைச்சா போதும்வாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கும், ஒரு ஆம்பிஷன் இருக்கும். இத்தனை கூட இருக்கும். ஒரு ஆம்பிஷனா? ஆம்பிஷன்னா அவங்களுக்கு எதுனா ஒரு எதிர்கால பிளான், அவங்களுக்குன்னு ஒரு எதிர்கால பிளான், அவங்களுக்குன்னு ஆசைகள் இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் அமைச்சுக்கணும்னு. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு கேட்டு பண்ணுங்க. கேட்டு ஒரு ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் கேட்டு திருமணம் செய்யுங்க. இந்த கருத்து மூலமா நாங்க சொல்லி இந்த வீடியோவை நாங்க ராகுல் விருப்பம் இல்லாம எடுத்தது மன்னிச்சிருங்க. ஆடியன்ஸ் மன்னிச்சிருங்க. இந்த அம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது முக்கியமா ரொம்ப. போமா, அவன் கான்ல இருக்கறா, போமா. அவன் கான்ல இருந்தா நான் என்ன பண்றது? போமா. பை கைஸ், பை. கபி வா போலாம், வா. போன் குத்துற, அவ்வளவுதான் முடிஞ்சது. டாடன் பூச்சிக்கார் ஃபோன் பண்றான் பாரு. டாடன் பாய் சொல்றேன், பாய்.